Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு டிஷ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம பண்ண போறது கல்யாணமான புது மாப்பிள்ளைகளுக்கான டிஷ் தான் இது. அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா முட்டை உடைச்சு வச்சிருக்கேன். முட்டைய லைட்டா கலந்து விட்டுக்கலாம். pan சூடு வந்துருச்சு. நம்ம முட்டையை ஊத்திக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முட்டையில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிரேவி பண்ணணும். அந்த கிரேவிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க நம்ம இந்த வெங்காய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுறலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கறி மசாலா பவுட்ரு எல்லாம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா பவுடரும் கரம் மசாலா பவுடரும் வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், லிங்க் போய் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுல கொஞ்சமா முந்திரியும் தேங்காவும் அரைச்சிருக்கேன், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கணும், கெட்டியா இருக்கக்கூடாது. அதால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்கக்கூடாது, தண்ணி கொஞ்சமா சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகணும். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து கீமா வச்சிருக்கேன். கீமா க்ளீன் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். மட்டன் கீமா எடுத்திருக்கேன்.
அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க. கீமாக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கீமாவில் உள்ள தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரையிலும் நல்லா வதக்கி விடணும். கீமாவில் உள்ள தண்ணி எல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கீமா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கீமா வேகிறதுக்கு குக்கர் மூடி போட்டு சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட மட்டன் கீமா வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக செய்கிற முட்டை ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீமாவை தனியாக இது பண்ணிவிட்டு வெங்காயம் தனியாக இது பண்ணுவோம். இதில் வந்து அப்படி கிடையாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். யூஸ்வலாக செய்கிற முட்டை பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா கீமா வந்து கம்மியாக இருக்கும், வெங்காயம் ஜாஸ்தி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கீமா ஜாஸ்தி இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருக்கணும். நாம் ஏற்கனவே கீமாக்கு தகுந்த அளவுக்கு தான் உப்பு மிளகாத்தூள் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கதால கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகணும். வெங்காயம் முக்கால் வேக்காடு வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலை எடுத்திருக்கேன். கீழே ஒரு பிளேட்டு இல்லை ட்ரே ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அது மேலே வாழை இலை வச்சுட்டு நான் பரோட்டா ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பரோட்டாவை வச்சுக்கலாம். சென்டரில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே எப்படி பரோட்டா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணின மட்டன் கீமா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. முட்டை வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னும் ஒரு பரோட்டா வச்சிடணும். பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே கிரேவி சேர்த்துக்கலாம். கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக சேர்க்கணும். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அடுப்பில் தோசை சட்டி வச்சுட்டு தோசை சட்டியில் இதை பிளேஸ் பண்ணிடலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இதில் கொஞ்சமாக கீழ் போர்ஷனில் தண்ணி சேர்க்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா
ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூடாக இருக்கு பாருங்க, வாழை இலையோட ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை நான் பிச்சு காட்டுறேன். உள்ள பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னாக்கா அதுக்குள்ள மெத்தடும் நம்ம அப்போ பார்க்கலாம். வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. அதில் இதே மாதிரி பரோட்டா வச்சுட்டு கொஞ்சமாக கிரேவி சேர்த்துக்கோங்க. மட்டன் கீமாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மட்டன் கீமாக்கு பதிலாக சிக்கன் கீமா கூட இந்த இடத்துல மாற்றிக்கலாம். அது மேலே முட்டை வச்சுட்டு இன்னும் ஒரு பரோட்டாவை வச்சிடலாம். மேலே ஃபுல்லாக கிரேவி ஊற்றிடலாம். இப்போ அலுமினியம் ஃபாயிலை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதை தோசை சட்டியில் வச்சிடலாம். அதே மாதிரி தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அடுப்பு. தண்ணி சேர்த்துக்கலாம். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதையும் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில்ல கூட செய்யலாம். வாழை இலை உள்ளதும் பாருங்க, அலுமினியம் ஃபாயில்ல உள்ளதையும் பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வாழை இலையில வைக்கிறது கொஞ்சம் வாசனையா இருக்கும். அலுமினியம் ஃபாயில்ல வைக்கும்போது அந்த வாழை இலை வாசனை வராது. அதுதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இதுலேயும் அதே சாஃப்ட்னஸ் வரும், இதுலேயும் அதே சாஃப்ட்னஸ் வரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கல்யாணமான புது மாப்பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.